உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். மகாராஷ்டிரா பாஜக சட்டமன்ற குழு தலைவராக தேவேந்திர பட்னாவிஸ் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் நாளை மாலை 5 மணிக்கு முதல்வராக பதவியேற்கிறார். இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மகாராஷ்டிரா மாநில பாஜக சட்டமன்ற குழு தலைவராக முன்னாள் முதல்வரும் தற்போதைய துணை முதல்வராக இருக்கின்ற தேவேந்திர பட்னவிஸ் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதன் மூலம் தேவேந்திர பட்னவிஸ் தான் மகாராஷ்டிராவினுடைய அடுத்த முதல்வராக போகிறார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை வளாகத்தில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பாஜக மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் நடைபெற்றது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் முன்னாள் குஜராத் மாநில துணை முதல்வர் விஜய் ரூபானி ஆகியோர் முன்னிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. ஏனென்றால் அவர்கள்தான் பாஜகவினுடைய மேலிட பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேவேந்திர பட்னவிஸ் பாஜகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நாளை மாலை 5 மணிக்கு மும்பையில் இருக்கக்கூடிய ஆசாத் மைதானத்தில் மகாயுதியினுடைய பதவியேற்பு விழா நடைபெற இருக்கின்றது. முதல்வராக தேவேந்திர பட்னவிஸும் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் சிவசேனா ஆகிய கட்சிகளை சேர்ந்த தலா ஒருவர் துணை முதல்வராகவும் பதவியேற்க இருக்கிறார்கள். அஜித் பவார் ஏறத்தாழ துணை முதல்வராக பதவியேற்க போவது உறுதியாக இருக்கிறது. ஆனால் சிவசேனையின் தரப்பில் ஏக்நாத் ஷிண்டே துணை முதல்வர் ஆவாரா அல்லது அவருக்கு பதிலாக வேறு யாரேனும் துணை முதல்வர் ஆவாரா என்பதில் தொடர்ந்து சஸ்பென்ஸ் என்பது நீடித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அதில் இதுவரை ஒரு தெளிவான முடிவு என்பதில்லை. ஆனால் தேவேந்திர பட்னவிஸ் நாளை முதல்வராக பதவியேற்க போவது உறுதியாக இருக்கின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளிவந்து 11 நாட்கள் ஆகிவிட்ட பிறகும் கூட இன்னும் அங்கு ஆட்சி அமைப்பதில், புதிய அரசு ஆட்சி அமைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டு வந்தது. இதற்கு காரணம் முதல்வராக ஏக்நாத் ஷிண்டே தொடர்வாரா அல்லது தேவேந்திர பட்னவிஸ் தொடர்வாரா என்பதில் நீடித்து வந்த ஒரு இழுபறி தான். ஒரு வழியாக அது செட்டில் செய்யப்பட்ட நிலையில் அடுத்ததாக முக்கிய இலாக்காக்களை யார் வைத்துக் கொள்வதில் என்பதில் ஒரு இழுபறி என்பது நீடித்தது. குறிப்பாக முக்கியமான துறைகளான உள்துறை, அதே போல சபாநாயகர் உள்ளிட்ட பதவிகளை சிவசேனை கட்சி கேட்பதாக தகவல் வெளியானது. இது தொடர்பாக இழுபறி நீடித்ததால் ஆட்சி அமைப்பதிலே தொடர்ந்து இழுபறி என்பது காணப்பட்டது. ஒரு வழியாக அந்த விவகாரமும் தற்போது செட்டில் செய்யப்பட்டுவிட்டதாக கூறப்படுகின்றது. இதனை தொடர்ந்துதான் நாளை பதவியேற்பு விழா என்பது நடைபெற இருக்கிறது. பிரதமர் மோடியினுடைய முன்னிலையில் மகாயுதியினுடைய பதவியேற்பு விழா நடைபெற இருக்கின்றது. இவர்களோடு மொத்தம் 21 அமைச்சர்களும் பதவியேற்க இருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது பாஜக, தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா ஆகிய கட்சிகளை சேர்ந்த தலா 7 பேர், மொத்தம் 21 என்கிற அடிப்படையில் 21 அமைச்சர்களும் பதவியேற்க இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கின்றது. மற்றொரு தரப்பு என்ன சொல்கிறது என்றால், நாளை தினம் முதல்வரும் துணை முதல்வர்கள் மட்டுமே பதவியேற்றுக் கொள்வார்கள், அமைச்சர்கள் யாரும் பதவியேற்க மாட்டார்கள், அவர்கள் வேறு ஒரு நாளில் பதவியேற்றுக் கொள்வார்கள் என்ற தகவலும் வெளியாகி வருகிறது. ஆனால் எது உறுதி என்பது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தெரிய வரும். தற்போது சட்டமன்ற குழு தலைவராக தேவேந்திர பட்னவிஸ் தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்திலே ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் தேவேந்திர பட்னவிஸ். முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.